வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிஹெச்பி பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஹெச்பியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும், நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிஹெச்பியோட ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும், அப்போ எனக்கு நெசசரியாக இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு Xampp வெப் டிரைவர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெண்ட் தேவை. அதாவது MySQL நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பேக்கெண்டுக்காகவும் அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஒரு அப்பாச்சி வெப் சர்வர், அதுக்காகவும் தான் நம்ம Xampp அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் Xampனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். Xampp is an independent server platform which consists mainly of MySQL database, now MariaDB, the Apache web server and interpreter of scripting language, PHP and Perl. The name comes from abbreviation of X, Apache, MySQL, PHP, Perl. The program is released under GNU license and act as free web server. அதாவது இதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நான் ஒரு அப்ளிகேஷன் செய்கிறேன், அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு என்னென்னா ஏன் சிஸ்டம்குள்ளே மட்டும் ரன் பண்ணணும், ஏன் சர்வரில் மட்டும், ஏன் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் ரன் ஆகணும், எனக்கு லோக்கலாக பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா நான் ஆன்லைனில் பண்ணாமல் ஆஃப்லைனில் நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் நான் செக் பண்ணுறதுக்கு நான் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த Xampp சர்வர்னு சொல்லுவாங்க. இந்த Xampp வெப் சர்வர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லோக்கலாக நம்மளோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ரீசனும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், நான் அந்த டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதில் SQL நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில். அதே மாதிரி PHP ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவை, அதுக்கு PHPயோ இல்லை Perl அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் நம்மளால் இதில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அப்பாச்சிங்கிற ஒரு வெப் சர்வரும் நமக்கு இதில் ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என்னோட அப்ளிகேஷனை நான் ஒரு விண்டோஸோ இல்லை மேக்கோ ஏதோ ஒரு சிஸ்டமில் நான் ரன் பண்ணணும், ஆனால் ஆஃப்லைன்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த Xampp அப்படிங்கிற வெப் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக டேட்டா பேஸ் இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படிலாம் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, இது மூலயமா PHP எப்படி யூஸ் பண்ணுறது, ரன் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு Xamppல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Xamppை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு X அப்படிங்கிறது கிராஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அதாவது Xampp அப்படிங்கிறது நம்ம PHPயை Xamppல மட்டும்தான் ரன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம WAMP டிரைவர் இருக்குது, Xampp டிரைவர் இருக்குது, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். பட் Xampp எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள், அதாவது விண்டோஸ்லேயும் சரி மேக் ஓஎஸ்லேயும் சரி, அதே மாதிரி நம்ம நிறைய இதில் எல்லாத்துலேயுமே அக்சஸ் பண்ணக்கூடியது Xampp அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த எக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஏங்கிறது அப்பாச்சி வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ஆஃப்லைனில் வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எம் அப்படின்னா MySQL, ஒரு பேக்கெண்ட் டேட்டா பேஸ்க்கானது தான் MySQL. அடுத்து PHP, நம்மளோட PHP யூஸ் பண்ணுறதுக்காக PHP சாஃப்ட்வேரை இதில் அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் Perl அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதுவும் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால இதில் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு Xamppை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு நான் என்னோடய இன்டர்நெட் யூஸ் பண்ணி என் க்ரோமில் போயிட்டு நம்ம Xampp டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு Xampக்கான டவுன்லோட் போர்ட்டல் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அஃபிஷியல் போர்ட்டல். இது கிடச்சிரும். இதில் நம்ம விண்டோஸா லினக்ஸா அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையானது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இங்கே கிளிக் இயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பேஜ் போயிடும். இதில் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது நம்மளோட டவுன்லோட்ஸில் இப்போ ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இப்போ இது டவுன்லோடுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே 0 முடிஞ்சிடும். அடுத்து எனக்கு டவுன்லோடுக்கு சென்ட் ஆகிடும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோட Xampp அப்படிங்கிறது இதில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் முடிச்சதுக்கப்புறம்
எனக்கு இங்கே Xampp டவுன்லோட் அப்படின்னு வந்துருச்சா. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோன்னா எனக்கு இப்போ வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். Xampp வந்து இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லி நான் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு Xampp இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அடுத்தது ரெடி ஆகிடும். ஓகேவா, அடுத்து வெல்கம் டு Xampp அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இதில் நமக்கு என்னென்னலாம் தேவை, MySQL, FileZilla இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து இதை எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட C: அப்படிங்கிறதுல தான் Xampp வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து Z: நம்ம எந்த பாத் வேணும். இப்போ எனக்கு வந்து இங்கே நான் வந்து Xampp அப்படின்னு இருக்கா, நான் இதை மென்ஷன் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்து லாங்குவேஜ் கேட்குது, லாங்குவேஜ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். எனக்கு ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு காட்டுது. நெக்ஸ்ட் கொடுத்தா எனக்கு இன்ஸ்டால் ஆகும், இது லோட் ஆகி இந்த பேக்கேஜு. இப்போ என்னோட C: பார்த்தீங்கன்னா Xampp அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா. இதில் எனக்கு Xampக்கான எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். அதாவது MySQL இருக்குது, நம்ம அங்கே பார்த்த அப்பாச்சி சர்வர் இருக்குது, பியர்ல் இருக்கும். இது மாதிரி நம்மளோட எல்லா ப்ரோக்ராமிங்ஸ்க்கான தேவையானதும் இந்த ஃபைல்ஸில் வந்து டவுன்லோட் ஆகிடும். அடுத்து நம்ம PHP ஃபைல்ஸை சேவ் பண்ணணும். அதுக்காக தானே இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ எனக்கு htdocsக்குள்ளே, ஏன்னா இந்த htdocsங்கிறது என்ன சொல்லணும்னா பேஸ் ஃபைல்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங்ஸையுமே வந்து இங்கே தான் ஒரு ஃபோல்டராக சேவ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர், சாம்பிள், என் ஃபோல்டர் நேம் சாம்பிள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர்ஸில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு PHPயை வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது, அதை எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது, அதுக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.